வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ நம்ம போன இன்டர்நெட் வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், குரூப் 2A மெயின்ஸுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றது இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றது எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நம்மளுடைய பாலிட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் பாலிட்டி அப்படின்றதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எதனால அப்படின்னா நம்மளுடைய மெயின்ஸில் ஜிஎஸ் பார்ட்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் நமக்கு எங்கேருந்து தான் வரப்போகுது, பாலிட்டில இருந்தா வரப்போகுது. அப்போ நம்ம பாலிட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பாலிட்டி அப்படின்றது பாலிட்டினே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காரு. பட் உள்ள நம்ம சிலபஸை டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னதான் இருக்கு, நம்ம ப்ரிலிம்ஸ்ல பாலிட்டினா என்னன்றது படிச்சோமோ அதே தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு பாலிட்டியில. ஸோ பாலிட்டியில ஃபர்ஸ்ட் விஷயமா நமக்கு இருக்கிறது என்னவா இருக்குன்னா ப்ரீஆம்பிள். ஓகேவா? ஸோ ப்ரீஆம்பிள் அண்ட் பிலாசபிக்கல் ஃபியூச்சர். பிலாசபிக்கல் ஃபியூச்சர்னா ஒன்று புதுசாலாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. சாவர்ஜினிட்டினா என்ன, நெக்ஸ்ட் என்ன, சோசியலிஸ்டிக்னா என்ன, செக்யூலர்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னும் டீப்பா சென்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த பிலாசபிக்கல் ஃபியூச்சரா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, செலியன் ஃபியூச்சர்ஸ். செலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்தியா எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல இருக்கு, பார்லிமெண்டரி சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபெடரேஷன் சிஸ்டம்னா என்ன, யூனிட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் செலியன் ஃபியூச்சர்ஸா இருக்கு. இன்னும் நம்ம டீப்பா சென்ஸ்ல அதை படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். இதுதான் என்ன, பார்ட் 1ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஸ்டேட்ஸ்னா என்ன, எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு, எவ்வளவு யூனிஸ் இருக்கு அப்படின்றது ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 4 வரை படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்ன்றது உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, பார்ட் 2ல இருக்க போகுது. இந்த பார்ட் 2ல இருக்கிறது இருக்கும் 5 to 11 வரைக்கும் இருக்கிறது தான் ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் இருக்குது. சிட்டிசன்ஷிப் பத்தி பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யாருமே மறக்காத ஒரு டாபிக்கா இருக்கும், எல்லாருமே முக்கியமா படிச்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக்கா இருக்கும். அது எங்கேயுமே வச்சிருக்காங்க, மெயின்ஸ்லயும் வச்சிருக்காங்க. ஸோ இது எதுலேருந்து எது வரையும் இருக்கும், ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 32 வரைக்கும், சாரி ஆர்டிகல் 35 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A, டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அகைன் நம்ம எங்கேயும் படிக்க போறோம், மெயின்ஸ்லையும் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாமே நம்ம எங்க பார்க்க போறோம், இந்த ஒரு நிமிஷம். ஸோ யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி அகைன் நம்ம எங்கேயும் படிக்க போறோம், மெயின்ஸ்லையும் படிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லோக்கல் கவர்மெண்ட். நம்ம பாலிட்டில புதுசா படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த செலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ செலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் செக்ரட்டரியேட், சீஃப் செக்ரட்டரியேட், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியேட், பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், தாசில்தார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் வில்லேஜ். இதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாமே யார், எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருப்பாங்க. ஓகேவா? நம்ம எப்படி நம்ம டிஎன்பிசி எழுதி போறவங்க, யூபிஎஸ்சி எழுதி போறவங்க எல்லாம் மோஸ்ட்லி எந்த போஸ்டிங்லாம் தான் இருப்பாங்க, இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரோல் என்ன, அவங்க எப்படி இந்த கவர்மெண்ட்டை வழிநடத்துறதுல ஒரு பங்கா இருக்காங்க அப்படின்றது பாக்குறதா கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அக்கௌண்டபிலிட்டி பத்தி படிப்போம். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி பத்தி படிப்போம். ஸோ இதை பத்தி எல்லாம் படிக்கிறதா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இ கவர்னன்ஸ், யூனிட் 9ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன, இ கவர்னன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் தமிழ்நாடு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1990ல இருந்து என்ன மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் டீப்பர் சென்ஸ்ல படிக்கிறது தான் தமிழ்நாடு வெல்ஃபேர் சென்சார். ஸோ இது இல்லாம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தமிழ்நாடு பத்தி தானே கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இங்க மேல மென்ஷன் ஆயிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, மேல மென்ஷன் ஆயிருக்கிறது எல்லாமே இந்தியாவையும் உள்ளடக்கினதா தான் இருக்கு. ஸோ அப்போ இந்தியா லெவல்ல பாலிட்டியில என்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, தமிழ்நாடுல என்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்றத நம்ம படிச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் என்னவா இருக்க போது, ப்ரீஆம்பிள் அண்ட் இட்ஸ் பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ். ஸோ அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ப்ரீஆம்பிள்னா என்ன, அதோட பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ்னா என்ன. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ப்ரீஆம்பிள் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துருப்போம். பட் தெரியாதவங்க இல்லை, இப்போ புதுசா நீங்க இப்பதான் நான் டிஎன்பிசி படிக்க போறேன், நான் ப்ரிலிம்ஸ்க்கு எனக்கு ரெடி ஆகல அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஆம்பிள்னா என்னன்றது புரியுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீஆம்பிள். ஸோ ப்ரீஆம்பிள் அப்படின்றது என்ன, தமிழ்ல முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ நார்மலா நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு புக் வாங்குறோம் அப்படின்னா அந்த புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் என்னவா இருக்கும், இண்டெக்ஸ் பேஜா இருக்குமா. அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க,
அந்த புக்ல என்னெல்லாம் கான்டெக்ட் இருக்கு, ஸோ அந்த கண்டென்ட்டுக்கான பேஜ் நம்பர் என்ன அப்படின்றத சொல்றதா என்ன உங்களுக்கான முகப்புரையா இருக்கு. கரெக்டா? ஸோ அதே தான் நமக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன கண்டென்ட்லாம் உள்ளடக்கின புக்கா அது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான விஷயம் தான் என்ன பிரியாம்பிளா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பிரியாம்பிள் அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷன் புக்குக்கான இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிரியாம்பிள் அப்படின்றது ஒரு சிங்கிள் பேஜ் தான் இருக்கும். அந்த சிங்கிள் பேஜ் டோட்டல் புக்கையுமே என்ன மாதிரியான இன்டென்ஷன்ல நம்ம படிக்கணும், என்ன மாதிரியான கான்டெக்ட்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றதா பிரியாம்பிளா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ பிரியாம்பிள் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த பிரியாம்பிள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்றது மொத்தம் 4 விஷயம் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், சோர்ஸ் ஆர் பவர். ஓகேவா? சோர்ஸ் ஆர் பவர், அதிகாரம். ஓகேவா? இந்த பிரியாம்பிள் வந்து ஸ்டார்ட் ஆகுறத எப்ப என்ன மாதிரியான வேர்டிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேவா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த வேர்டிங்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, பிரியாம்பிள ஸ்டார்டே பண்ணுவாங்க. அப்ப இந்த வேர்டிங்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிரியாம்பிள் அப்படின்றது முகப்புரைன்னு பார்த்தாச்சு. ஸோ அதுல ஸ்டார்ட் பண்ற வேர்டு என்னவா இருக்கு, வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவா இருக்கு. அப்ப அந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியாக்கான மீனிங், மக்களாகிய நாங்கள், எங்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியலமைப்பு புத்தகன்றதுக்கான ஒரு சோர்ஸ் தான் என்ன வி த பீப்புள் ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்றது. ஸோ இதை நேரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகேவா, ஸோ நேருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வச்சுதான் என்ன ஆயிருக்கு, இந்த பிரியாம்பிள் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம். ஓகேவா? நேரு வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை எப்ப வெளியிடுறாரு அப்படின்னா, டிசம்பர் 13, 1946. அப்ப இந்தியா எந்த மாதிரியான நாடா இருக்க போகுது அப்படின்றதுக்கான நேரு சைட்ல இருந்து ஒரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லப்பட்டதா இந்த குறிக்கோள் தீர்மானம். ஸோ அதுல அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அதை கம்பைல் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பிரியாம்பிள் அப்படின்றத உருவாக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்போ வந்து நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து அதை அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஜனவரி 22, 1946. இந்த 2 டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1947. ஜனவரி 22, 1947 தான் அந்த குறிக்கோள் தீர்மானத்தை என்ன பண்ணாங்க, அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா? அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, யுஎஸ்ஏ மாதிரியான நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா? அவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எப்படி உருவானது அப்படின்னா, தனித்தனி நாடுகளா இருந்தது. ஓகேவா? இப்ப யுஎஸ்ஏ அப்படின்றது இப்ப 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு நாடா இருந்ததுதான் ஒரு காலத்துல. ஓகேவா? இந்த நாடுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஒரே நாடா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல என்ன பண்ணாங்க, அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு உருவானது. ஓகேவா? அப்போ அமெரிக்காக்கான கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது மக்களால் உருவாக்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? யாருனால உருவாக்கப்பட்டது, தனித்தனி அரசாங்கங்களா இருந்தது. அந்த அரசாங்கங்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டா ஃபார்ம் பண்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் என்ன ஃபார்ம் ஆகுது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அது இதுவே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னவாகுது அப்படின்னா, மக்கள் தான் அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க. ஓகேவா? அரசியல் தலைவர்கள் நீங்க சொன்னாலுமே, அரசியல் தலைவர்கள் யாரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, மக்களை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் என்ன பண்றாங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத உருவாக்குறாங்க. அப்போ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, மக்களால உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு, மக்களுக்கான அரசியலமைப்பு அப்படின்றதுதான் இதை டினோட் பண்ணுது. ஓகேவா? அப்போ சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்றது கேட்பாங்க. கொஸ்டினா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புடைய அதிகாரம் யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டா மக்களுடைய கையில இருக்கு. ஓகேவா? சோர்ஸ் அப்படின்னு கேட்டாலுமே மக்கள் தான் சொல்லுவோம். ஓகேவா? பவர் யார்கிட்ட இருக்கு, மக்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இந்த பிரியாம்பிள்ல நோட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது விஷயம், நேச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட நேச்சர் என்னவா இருக்கு அப்படின்னா,
மொத்தம் 5 விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஓகேவா? ஸோ சாவரனிட்டி, சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இந்த 5 விஷயம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நேச்சரா இருக்க போகுது. ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலுடைய தன்மை என்னன்னு கேட்டா இந்த 5 தான். ஸோ சாவரனிட்டி அப்படின்னா என்ன? தமிழ்ல இறையாண்மை அப்படின்றத சொல்லும். ஓகேவா? ஸோ சோசியலிஸ்டிக் அப்படின்றது சமதர்ம. ஓகேவா? ஸோ செக்யூலர் அப்படின்றது மத சார்பற்ற, டெமோக்ராட்டிக் அப்படின்றது மக்களாட்சி, ரிபப்ளிக் அப்படின்றது குடியரசு. ஓகேவா? இதுதான் என்ன, இந்த 5 விஷயங்களை உள்ளடக்கினதாதான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இந்த 5 விஷயம் என்னன்றது தனித்தனியா பாக்குறதுக்கு பேரு தான் பிலாசபிக்கல் ஃபியூச்சர். நம்ம பார்த்தோம் இல்லையா நம்மளுடைய சிலபஸ்ல, இது தனித்தனியா சாவரண்டினா என்ன, சோசியலிஸ்டிக்னா என்ன, செக்யூலர்னா என்னன்னு படிக்கிறது தான் பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்? சாவரனிட்டி படிக்க போறோம். ஓகேவா? சாவரனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இறையாண்மைன்னு சொன்னவா. ஓகேவா? சாவரனிட்டினா ஒன்றும் இல்லை, சுதந்திரமா தான் சாவரனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் நம்மள அடக்குமுறை செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சாவரனிட்டி அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஓகேவா? இந்திய அரசாங்கம் அப்படின்றது எக்ஸ்டர்னலா யாருக்காவது கடமைப்பட்டிருக்காங்களா? எக்ஸ்டர்னலா யாருக்காவது ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. அவங்க எடுக்கிறது தான் டிசிஷனா இருக்க போகுது. அது மாதிரி இன்டர்னலா நம்ம யாரையாவது சார்ந்து இருக்கோமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஓகேவா? எக்ஸ்டர்னலா சொல்லும் போது நம்ம யூஎன் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நம்ம என்ன இருக்கோம்? நம்ம ஒரு மெம்பரா இருக்கும். பட் யூஎன்ல எடுக்கப்படுற எல்லா டிசிஷனுமே நம்மளால ஏத்துக்கப்படுதான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நம்ம இந்தியா வந்து அதை ஏத்துக்கணும்னு நினைச்சா ஏத்துக்குவோம், இல்லைன்னா இல்ல. ஓகேவா? அப்போ எக்ஸ்டர்னலா நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறோம், ஏதோ கன்வென்ஷன் நம்ம சைன் பண்றோம் அப்படின்னா நம்ம வாலண்டியர் பேசிஸ்ல என்ன பண்ணுவோம்? அந்த சிக்னேச்சருக்கு நம்ம ஒத்துப்போம். அதுதானே தவிர நம்மள யாருமே ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நீங்க இதை கண்டிப்பா பண்ணே தான் ஆகணும், இது கண்டிப்பா நீங்க இந்த ஆர்கனைசேஷன் இணைஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது நம்மளுக்கு யாருமே வந்து திணிக்கப்படல அப்படின்றதா சாவரிட்டி. அது மாதிரி இன்டர்னலா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா யாரு தான் எடுக்கிறா? பார்லிமெண்ட் தான் இருக்குது. பார்லிமெண்ட் இஸ் நத்திங் பட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்று எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க? பாராளுமன்றத்தில் இருக்காங்க. அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷனா மாறும். ஓகே. அப்புறம் எக்ஸ்டர்னலாவும் இன்டர்னலாவும் நமக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு அடக்குமுறையுமே நம்ம மேல செலுத்தப்படுறது இல்லை அப்படின்றதுதான் சாவரனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் தமிழ்ல இறையாண்மை அப்படின்றதும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் சாவரனிட்டி அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? சோசியலிஸ்டிக். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சோசியலிஸ்டிக் அப்படின்றத அடிக்கடி நமக்கு வந்து கான்செப்ட்ஸா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோசியலிஸ்டிக் தமிழ்ல என்ன? சமதர்மம். ஓகேவா? சோசியலிஸ்டிக் அப்படின்ற வேர்ட் நமக்கு எங்கேருந்து ஆக்சுவலா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஓகேவா? எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத சோசியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சோசியலிஸ்டிக்கோட லிட்டரல் மீனிங் என்ன அப்படின்னா லிட்டரல் மீனிங் பப்ளிக் அண்ட் பிரைவேட். ஓகேவா? ஒரு எக்கனாமி இயங்குது அப்படின்னா இவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் நம்ம பிரிப்போம் இல்லையா? பப்ளிக் செக்டார்னா என்ன? கவர்மெண்ட்னால ஒரு விஷயங்கள் முன்னெடுத்து போறாங்க அப்படின்னா அதுதான் என்னவா இருக்கும்? பப்ளிக் செக்டாரா இருக்கும். இதே பிரைவேட் செக்டார் அப்படின்றது பிரைவேட்டோட கையில தான் அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? சோசியலிஸ்டிக் அப்படின்ற பிரின்சிபல் நம்ம எதை வச்சு நம்ம லிட்டரலா மீன் பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக் செக்டாரோடைய கான்ட்ரிபியூஷனோ இல்ல பப்ளிக் செக்டாருக்கான பவர் அதிகமா இருந்து பிரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சோசியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சோசியலிஸ்டிக் புரியணும் அப்படின்னா இன்னும் 2 கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அதுதான் என்னன்னா கேபிட்டலிசம் அண்ட்
கம்யூனிசம். கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம். ஓகேவா? சோ கேபிட்டலிசம்னா என்ன? முதலாளித்துவம் சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ முதலாளித்துவம் அப்படின்னா என்னன்னா, இப்போ லாபத்துக்காக மட்டும் ஒருத்தவங்க வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதான் முதலாளித்துவமா இருக்கு. ஓகேவா? சோ இங்கிலாந்து மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் என்ன மாதிரியான பிரின்சிபல் ஆரம்பத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க? முதலாளித்துவம் கேபிட்டலிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, சோ இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுடைய ஜிடிபி அதிகமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ எக்கனாமில ஜிடிபி அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரில ப்ரொடியூஸ் ஆகுற டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப கேபிட்டலிசம்னா என்னன்னா, எங்களுடைய நாடு வளர்ந்த நாடுன்னு காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அங்க அதிக மக்களை வந்து பிசினஸ் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப பிசினஸ் மோட்டிவ்ல ஒரு நாடு இயங்குது அப்படின்னா அது ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுது அப்படின்னா. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட்டை மட்டுமே கருத்துல கொண்டு உருவாகுறதா என்ன? கேபிட்டலிசமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இவங்களுக்கு கேபிட்டலிசமுக்கு தேவை என்ன? ப்ராஃபிட். ஓகேவா? சோ இதே கம்யூனிசத்துக்கு தேவை என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன? வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வளர்ந்த நாடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெல்ஃபேர். சோ வெல்ஃபேர் அப்படின்றது பணத்தை சார்ந்து இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? சோ எதை சார்ந்து இருக்குன்னா சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல். சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் இந்த மூணுத்தையும் சார்ந்து எங்கிறது தான் என்னவா இருக்கும்? இந்த கம்யூனிசமா இருக்கும். ஓகேவா? சோ சோசியல்னா என்ன? சமுதாய ரீதியா ஏதாவது மக்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதை கிடையாது. சமுதாய ரீதியான பிரச்சனைனா என்னவா இருக்கும்? ஓகேவா? சோ சமுதாய ரீதியான பிரச்சனை என்னவா இருக்கு நமக்கு? சோ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா சமுதாய ரீதியா பிரச்சனை கேஸ்ட் சிஸ்டம். ஓகேவா? சோ கேஸ்ட் சிஸ்டம்னா நம்ம என்ன சமுதாய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து ரிலீஜியன். ஸோ இன்டர்செக்ஸ் மேரேஜ், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்றதுலாம் நமக்கு என்னவா இருக்கு? ஒரு பிரச்சனையா நமக்கு வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு? சமுதாய ரீதியான பிரச்சனை அப்படின்றது ரிச் அண்ட் புவர். ஓகேவா? ஸோ வசதியானவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்குமான பிரச்சனை அப்படின்றத நம்ம சமுதாய பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது கவர்மெண்ட் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படின்றது பாக்குறது தான் சோசியலா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் கலையிறதா. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரிலேட்டடா. ஸோ பொலிட்டிக்கல் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ப்ரிவிலேஜஸ் எல்லாருக்குமே கிடைக்க வைக்கணும் அப்படின்றதா. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ எல்லாருமே நம்மளால இப்போ ஓட்டு போட முடிஞ்சது. பட் பிரிட்டிஷ் இருந்த பீரியட்ல நம்மளால எல்லாராலையும் ஓட்டு போட முடிஞ்சுதா? கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ செல்வந்தர்களா இருக்கணும், இல்லாட்டி படித்தவர்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆட்களுக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாங்க அந்த ஓட்டுரிமை அப்படின்றது கொடுத்தாங்க. அப்ப எல்லாராலுமே ஓட்டளிக்க முடியும், வாக்களிக்க முடியும் அப்படின்றதுதான் என்னவா இருக்கு? பொலிட்டிக்கல். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா அது பொலிட்டிக்கல் கம்யூனிசமா இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்காரு, சோ அவருக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லை, அடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லை அப்படின்னா அரசாங்கம் அதுல தலையிட்டு என்ன பண்ணும்? அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த பார்க்கும். ஓகேவா? சோ இதுதான் என்னவா இருக்கும்? எக்கனாமிக்கலா இருக்கும். ஓகேவா? இந்த மூணுத்துமே உள்ளடக்குனதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதோடைய சாராம்சம் நமக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா சோசியலிச தத்துவத்திலேருந்து வந்து. ஓகேவா? சோ சோசியலிசம் அப்படின்றது இதுதான் கொண்டு வரும். ஓகேவா? சோ பட் கம்யூனிசம் அண்ட் சோசியலிசம் எதுல வேறுபாடு அடையும் அப்படின்னா சோசியலிசம் அப்படின்றது எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கிடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது யாருனால கொண்டு போனோம் அப்படின்னா பப்ளிக். ஓகேவா? சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அரசு வந்து நிறைய வந்து சலுகைகள் அப்படின்னு தருது. ஓகேவா? சோ அதுல ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சலுகை அப்படின்னா பெண்கள் வந்து இலவசமா என்ன பண்ணலாம்? பேருந்துல பயணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகேவா? சோ எதுல மட்டும் தான் அது அப்ளிகபிள் ஆகும்? கவர்மெண்ட் பஸ்ல மட்டும் தான் அது அப்ளிகபிள் ஆகும். கரெக்டா? நான் பிரைவேட் பஸ்ல ஏறிட்டு எனக்கு வந்து இலவசம் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்க எனக்கு இலவசமா தாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அப்போ ஒரு ஸ்கீமோ இல்ல ஒரு சலுகையோ கவர்மெண்ட் தருது அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல மட்டும்தான் அதால அப்ளை பண்ண முடியும். கரெக்டா? சோ அப்போ சோசியலிச பிரின்சிபல் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கிடைக்க வைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் இயங்குறது அதிகப்படுத்தும். ஓகேவா? சோ கவர்மெண்ட் செக்டார்ஸ்னால மட்டும்தான் மக்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதே பிரைவேட் செக்டார்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்க எதை நோக்கி தான் ஓடுவாங்க? ப்ராஃபிட்டை நோக்கி தான் ஓடுவாங்க. ஓகேவா? சோ அப்பதான் இந்த சோசியலிச பிரின்சிபல் என்னவா கொண்டு வந்தாங்க அப்படின்னா
ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ரெண்டா பிரிச்சாங்க. ஓகேவா? ஸோ 1950 நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம உருவாக்கின பிறகு என்னவா பிரிச்சாங்க? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டா பிரிச்சாங்க. ஸோ இதுல ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது யார் கையில கொடுத்தாங்க? பிரைவேட் செக்டார்ஸ் உள்ள வரலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன? குடிசை தொழில் இந்த மாதிரியான சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸை மட்டும் பிரைவேட்டை கொடுக்கறதுனால பெரிய பாதிப்பு யாருமே ஏற்படாது. இதே ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ஹெவி இண்டஸ்ட்ரீஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் யார்கிட்ட தான் இருந்தது? பப்ளிக்ல தான் இருந்தது. ஏன்னா அங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்க எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? ஓகேவா? சோ இப்ப எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்க அந்த ஏரியால இருக்க மக்கள் பெரும்பாலும் எதை நம்பி இருக்காங்க? அந்த இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ அந்த மக்கள் டைரக்டா எதோட ரிலேட்டா இருக்காங்க? அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடா இருக்கிறதுனால இதை டோட்டலா யார் டேக் ஓவர் பண்ணுவா? கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும். ஓகேவா? சோ அப்போ சோசியலிசம் பிரின்சிபல் எதை சொல்லுது? பப்ளிக் அண்ட் பிரைவேட்டா பிரிக்குது. சோ அதுலயுமே பிரைவேட்டுக்கு எதை கொடுக்குது? ஸ்மால் இண்டஸ்ட்ரி கொடுக்குது. ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்றது பிரைவேட்டே கொடுக்குது. ஸோ இந்த நிலைமை நம்ம இந்தியாவில் எப்போ மாறுனுச்சு அப்படின்னா 1991 நியூ எக்கனாமிக் ரிஃபார்ம். ஓகேவா? ஸோ எல்லாருமே எதுல படிச்சிருப்பீங்க? எக்கனாமிக் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நியூ எக்கனாமிக் ரிஃபார்ம் என்ன கொண்டு வந்தாங்க? எல்பிஜி அப்படின்றது கொண்டு வந்தாங்களா? எல்பிஜினா என்ன? ஸோ எல்பிஜி அப்படின்றது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இது எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எல்பிஜி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்பிஜில லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாராளமயமாக்கல்னா எந்த அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லைசன்சிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவாரு? ஸ்மூத்தன் பண்ணி தரது அப்படின்றதா லிபரலைசேஷன். பிரைவேடைசேஷன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த சில கம்பெனிஸை யார்ட்டையுமே கொடுக்குறது. சரி பிரைவேட் வாங்கப்பா வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் பிரைவேடைசேஷன். குளோபலைசேஷன்னா இந்தந்த கண்ட்ரியோட தான் நம்ம வந்து ட்ரேட் வச்சுக்கிறோம், இந்தந்த கண்ட்ரியோட நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்றது இல்லாம பெரும்பான்மையான கண்ட்ரிகள் கூட நம்மளோட என்ன பண்ணி ட்ரேட் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படின்றது. ஸோ லிபரலைசேஷன் தமிழ்ல தாராளமயமாக்கல், பிரைவேடைசேஷன்னா தனியார் மயமாக்கல், நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். ஓகேவா? இந்த மூணு விஷயத்தை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா யாரோட பார்ட்டிசிபேஷன் இந்தியாவில் அதிகமாகுது? பிரைவேட் செக்டார்ஸோட பார்ட்டிசிபேஷன் இந்தியாவில் அதிகமாகுதா? பப்ளிக் செக்டாரோட கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. மொத்தமா குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம சோசியலிசம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. பப்ளிக்கோட செக்டார் தான் அதிகமா இருக்கணும், பிரைவேட்டோட கம்மியா. இது லிட்டரல் மீன், லிட்டரலா இதுதான் அதோட மீனிங்கா இருந்தது. ஓகேவா? பட் காலப்போக்குல இந்தியாவுடைய சோசியலிசம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஓகேவா? ஸோ டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னா என்னன்னா இந்தியா மக்களுக்கு தேவையான ஏற்கனவே பார்த்தோம்ல சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல், இது மூணு ரிலேட்டடான விஷயங்களை, மூணு ரிலேட்டடான சம்பந்தப்பட்ட சோசியலிசத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் அரசாங்கத்துடைய கடமை அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ 1950ல இருந்த சோசியலிசத்துக்கும் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சோசியலிசத்துக்கும் நிறைய வித்தியாசம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். எதனால? காலப்போக்குல நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாட்டி எக்கனாமிக்கல் கான்டெக்ட் அப்படின்றது மாறுது. ஸோ மாறுறதுனால நம்மளுடைய பிரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது குறையுது. ஸோ குறையிறதுனால மக்கள் டைரக்டா யார் ரிலேட் பண்றாங்க? அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை எது மூலியமா கொண்டு வராங்க? சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் மூலியமா கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலியமா நிறைய விஷயங்களை, இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களால பாதிக்கப்பட கூடாது அப்படின்றதுக்காக
வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமா இந்த சோசியலிசத்தை கொண்டு போறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சோசியலிச பிரின்சிபல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ சோசியலிசம் அப்படின்னா பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அதிகமாகணும், எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்க வைக்கணும் அப்படின்றதான் சோசியலிசம். கேபிட்டலிசம் அப்படின்றது ப்ராஃபிட்டை மட்டுமே வச்சு செயல்படுறது கேபிட்டலிசம். கம்யூனிசம் அப்படின்றது சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல், இது மூணுமே சேர்த்த வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாதிரி தான் கம்யூனிசமா இருக்கு. ஓகேவா? ஸோ இது கிளியரா? ஸோ இதுதான் சோசியலிச பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன? செக்யூலரிசம், மத சார்பற்ற. ஓகேவா? ஸோ மத சார்பற்ற அப்படின்னா என்ன? ஸோ மத சார்பற்றனா இந்தியா அப்படின்ற நாடு எந்த ஒரு மதத்துக்கும் சார்ந்த ஒரு நாடா இருக்க போறது கிடையாது அப்படின்றத அந்த மத சார்பற்ற அப்படின்ற வேர்டிங்ஸ் அப்படின்றத உங்களுக்கு குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்தியா இஸ் அ செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்ப இந்தியா அப்படின்ற ஒரு அரசாங்கத்துக்கு எந்த ஒரு மத சாயலுமே கிடையாது. கரெக்டா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கிலாந்து மாதிரியான கண்ட்ரீஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம நிறைய மதங்கள் இருக்கிறத ஃபாலோ பண்ணிருப்போம். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி அப்படின்றது என்ன? ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதே மாதிரி நம்ம சவுத் ஏசியால பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள்லாம் நாங்க முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான், ஈராக் மாதிரியான நாடுகள்லாம் நாங்க முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாடு எந்த ஒரு மதத்தையுமே பின்பற்றாம இருந்ததுன்னா செக்யுலர் சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு மதமே கிடையாது, ஆனா அந்த நாட்டுல இருக்க மக்கள். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரெண்டா பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ நாடு, கண்ட்ரி அண்ட் கண்ட்ரில இருக்க மக்கள், பீப்புள். ஓகேவா? ஸோ இப்போ நாட்டுல இருக்க கண்ட்ரி, அதாவது நாட்டு அரசாங்கத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு ரிலீஜியன் கிடையாது. ஓகேவா? ஸோ அது ஓகே. அப்ப அங்க இருக்க மக்கள் எந்த ஒரு ரிலீஜனாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் என்ன? செக்யூலரிசம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நாடு எந்த ஒரு மதத்துமே ஃபாலோ பண்ணாது, ரிலீஜியனை ஃபாலோ பண்ணாது. பட் நாட்டுல இருக்க மக்கள் என்ன பண்ணலாம்? எந்த ரிலிஜியன் வேணும்னாலுமே அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதான் செக்யூலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஓகேவா, கவர்மெண்ட் தட் மீன்ஸ் ஸ்டேட். ஓகேவா? கவர்மெண்ட்னாலும் ஸ்டேட்னாலும் ஒண்ணுதான். பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கவர்மெண்ட்னாலும் ஸ்டேட்னாலும் ஒண்ணுதான். ஸோ கவர்மெண்ட் எந்த ஒரு ரிலீஜியனுமே ஃபாலோ பண்ணார், எந்த ஒரு மதத்தையுமே என்ன பண்ணாது? கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணார். ரெண்டாவது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது? ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஜியனை மட்டும் ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹிந்து தான் வந்து இங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்ப ஹிந்து மதத்திற்கு தான் எல்லா மக்களையும் மாறணும், ஹிந்துல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையில இந்த விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மதத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? கவர்மெண்ட் ஃபாலோ ப்ரமோட் பண்ணக்கூடாது. அப்ப எல்லா மதத்தையும் ப்ரமோட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். ஓகேவா? ஸோ பகவத்கீதையில இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கு, குரான்ல இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கு, பைபிள்ல இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்துக்குமே சேர்ந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க முடியும், கவர்மெண்ட்னால கொடுக்க முடியும். ஆனா ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது? கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன். பாகுபாடு. மதத்தின் அடிப்படையில எந்த ஒரு மனிதருமே கவர்மெண்ட் பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேவா? இதை நம்ம எங்க படிச்சிருப்போம்? ஆர்டிகல் 15 and 16 படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுல நம்ம ரிலிஜன், மதத்தின் அடிப்படையில நம்மள வேற்றுமைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் மூணாவது பாயிண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்க மக்கள் எந்த ஒரு மதத்தினாலுமே ஃப்ரீயா ஃபாலோ பண்ணலாம். free to practice any religion. ஸோ அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட் do not
interfere in religious matter. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் மதம் சார்ந்த விஷயங்கள்ல உள்ள தலையிடக்கூடாது. கவர்மெண்ட் மத சார்ந்த விஷயங்களுக்குள்ள தலையிடக்கூடாது அப்படின்றதுதான் என்னவா இருக்கும், எனக்கு 5வது பாயிண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ மத சார்ந்த விஷயங்களை அந்தந்த மதங்களே பார்த்துக்கும் அப்படின்றதுதான் இந்த 5வது பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்தியா இஸ் எ செக்யூலர் கண்ட்ரி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ செக்யூலரிசம் அப்படின்ற வேர்ட் நம்ம எங்கேருந்து உருவானது அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உருவானதுதான் செக்யூலரிசம் அப்படின்ற வேர்ட். ஸோ அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த செக்யூலர் அப்படின்றதுக்கான வேர்ட் என்னன்னா, செக்யூலர் அப்படின்னா அங்கெல்லாம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட், ரிலீஜியன், இது ரெண்டும் தனித்தனியா இயங்கணும், இவங்க 2 பேருமே ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்றதுதான் செக்யூலர். டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் ரிலீஜியன் அப்படின்றதுதான் செக்யூலர் எங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. ஆனா இந்தியால நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்றது நம்மளுடைய மதங்கள் சார்ந்து இருக்கிறதுனால இந்தியா அப்படின்றது கவர்மெண்ட்டையும் ரிலீஜியனையும் பிரிக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்தியா அப்படின்ற நாடு எதெல்லாம் கொடுக்கணும், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறணும் அப்படின்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல், இது 3த்தையும் ஒரு சக சிட்டிசனுக்கு தரணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க நம்மளுடைய இந்தியாவுடைய சோசியல் சமுதாய கட்டமைப்பு அப்படின்றது எதை சார்ந்து இருக்கு, மதங்கள் சார்ந்து இருக்கா? ஸோ அந்த மதங்கள் சார்ந்து இருக்கிறதுனால இந்தியா அப்படின்றது ரிலிஜியன், அதை மதங்களை கட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளால மக்களுடைய நலனை மட்டும் பார்க்க முடியாது. ஸோ அப்படின்றதுனாலதான் என்ன, இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி, பட் இந்த 5 பாயிண்ட்டுமே உள்ளடக்குனது தான் இந்தியாவோட செக்யூலரா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை நமக்கு கொஸ்டினா கேட்டா நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் நம்ம வந்து செக்யூலர் இந்தியன் செக்யூலரிசத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இதுல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியன் செக்யூலரிசத்துக்கான கேரக்டரிஸ்டிக் என்ன, கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு மத சாயலுமே கிடையாது, பட் இந்தியாவில் இருக்க மக்கள் எந்த ஒரு மதத்தினாலும் பின்பற்றலாம். கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரிலிஜியனுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அது மாதிரி எந்த ஸ்பெசிபிக் ரிலிஜியனுக்கு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு அப்படின்றது காட்டக்கூடாது. அது மாதிரி ஸ்டேட் வந்து ரிலிஜியஸ் மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்னவா இருக்கும், இந்த விஷயங்களா இருக்கும் செக்யூலரிசம் அப்படின்றதுக்கான வேர்ட்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட்